கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் 9 கேரட் கோல்டு டீட்டெயில்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். புதுசாக நம்ம இந்தியாவிலும் ஃபஸ்ட் டைம் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூம் அவங்க தாங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னால் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸு கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்காங்க, இது மாதிரி 100 கிராம் பாரு 50 கிராம் பார் இருந்தால் காட்டுங்க, எவ்வளோ வேஸ்டேஜ்னு சொல்லுங்கன்னுட்டு. சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் 100 கிராம் பார் இருக்குங்க. 999 போட்ட 24 கேரட்டில் பார் வருதுங்க. 50 கிராமும் இருக்குது. இதுவுமே 999 போட்டு தாங்க இருக்கும். 999 பியூர் 24 கேரட் கோல்டு. இது 10 கிராமுங்க. 100 கிராம் 50 கிராம் 10 கிராம். நான் போன அன்னைக்கு இருந்தது நான் சொல்கிறேங்க. இது 10 கிராமு. அடுத்தது 2 கிராம். இது 24 கேரட்டில் தாங்க இருக்குது. 2 கிராம் போட்டது. இதுக்கு வேஸ்டேஜ் 4% வருதுங்க. அந்த ஃபினிஷிங்கு அந்த டேகு இதுக்கெல்லாம் சேர்த்து 4% வேஸ்டேஜ் வருதுங்க. இப்போது 24 அன்னும்போது பியூர் நம்ம வாங்கும்போது எவ்வளோ எடுக்கிறாங்களோ, நம்ம ரிட்டன் சேல் பண்ணும்போது இல்லை நகையாக வாங்கும்போது அதே ரேட்டுக்கு 24 கேரட் அன்றைக்கி ரேட் எவ்வளோ இருக்குமோ அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. இது 40 கிராம்ஸில் இருக்கிறது 2%. ஏன்னா இது 22 கேரட்டு 916 கோல்டுங்க. இது அது 999 24 கேரட்டுன்றது. இது 22 கேரட்டுங்க. 916 40 கிராம் அவைலபிள் இருக்குது. இதுவுமே சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் தாங்க 20 கிராம்ஸும் அவைலபிள் இருக்குது. இப்போ கோல்டு ரேட் ஏறிட்டே போகுது. நிறையா பேர் கோல்டு ஜுவல்லரியாக வாங்கிறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறங்க. ஸோ இது மாதிரி காயின்ஸ் மாதிரி வாங்கி வைக்கணும்னுட்டு பிளான் பண்ணுறீங்க. அது பெஸ்ட் ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. இல்லை வீட்டில் பொண்ணு இருக்காங்க, கல்யாணத்துக்கு வேணும் நகைன்னும் போது நீங்கள் இது மாதிரி ஜுவல்லரியாவை கூட பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை சேவிங் பண்ணும்போது காயின்ஸாக வாங்கிறது அது வேஸ்டேஜ் 2% தான் இருக்குது. பெஸ்ட் ஆப்ஷன் தாங்க. இது 10 கிராம் காயின் இருக்குது. 24 கேரட்டில் 10 கிராம் இல்லைங்க நான் போகிற அன்றைக்கி. இது 8 கிராம்ஸு. இதில் 22 916 அன்னும்போது எல்லா கிராம்லவும் அவைலபிள் இருக்குங்க. இங்கே 8 கிராம் 10 கிராம் 20 கிராம் 50 கிராம் 100 கிராம்ன்ட்டு. இந்த காயின் 4 கிராமு அரை பவுனில் இருக்குது. இதுக்கெல்லாம் 2% தான். ஏன்னா 24 மட்டும் 4% வருது. இது 2% தான் கொடுக்குறாங்க. இது 2 கிராம்ஸ் காயின் இருக்குது. இதில் கொஞ்சம் காயின் பேக் சைடு சிம்பிள் வித்தியாசமாக இருக்குது. இந்த ஸ்டாச்சு யாருன்னு எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது 1 கிராம் காயினும் அவைலபிள் இருக்குங்க. 916 22 கேரட்டு. இதுக்குமே 2% கிட்ட தான் வேஸ்டேஜ் வரும். இது மாதிரி காயின்ஸ் நீங்கள் எந்த கோல்டு ஷோரூமுக்கு போனாலும் அப்படியே அன்றைக்கி இருக்கிற 22 கேரட் கோல்டு 24 கேரட் கோல்டு அப்படியே எடுத்துப்பாங்கங்க. இது 1/2 கிராமுங்க. 1/2 கிராம் கூட அவைலபிள் இருக்குது. 250 மில்லிகிராம் இல்லை, நான் போகிற அன்றைக்கி இல்லை. இது 1/2 கிராம். இதுவுமே 22 கேரட்டு 2% தாங்க. அடுத்தது இதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக 9 கேரட்டில் கூட கோல்டு காயின்ஸ் இருக்குங்க. 1 கிராம் கோல்டு காயினும் 9 கேரட்டு. சூப்பர் இல்லை? இதுவுமே நீங்கள் ரீசேல் பண்ணணும், ரிட்டன் எடுத்துன்னு போய் கொடுக்கணும் போது 9 கேரட்டுக்கு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குது, 9 கேரட்டுக்கு எவ்வளோ கோல்டு நம்ம சேல் பண்ண முடியுமோ அவ்வளோ காசு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆனால் காசாக இல்லை, கோல்டாக ஏதாவது வாங்கிக்கலாம். சரி, ரீசேல் வேல்யூ இருக்குங்க கோல்டு காயினும் 9 கேரட் கோல்டு. ஆனாலும் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த பிங்க் கலர் ஷேடில் கொடுத்துருக்கேன் இல்லைங்க. இது எல்லாமே இங்கேருந்து 9 கேரட் கோல்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் ஃபிங்கர் ரிங்ஸ் தாங்க. இது 1/2 கிராம் 750 மில்லிகிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். பியூர் நம்ம 22 கேரட் கோல்டு ரிங்ஸ் மாதிரியே இருக்குது. அவ்வளோ மாடல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இது மாதிரி கோல்டு 22 கேரட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி 1 கிராமே நம்ம 15,000 16,000 வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வரும் 1 கிராமே. அப்போ 2 கிராம் அன்னும்போது 25,000 கிட்ட வைக்கணுங்க இந்த ரிங்கு வாங்கிறதுக்கு பர்டிகுலராக. இது வெறும் 9 கேரட் கோல்டு அன்னும்போது இது 4,999 999 5,000க்குள்ளே தான் வருதுங்க 1 கிராமோட ரேட்டு. ஸோ நம்மளுக்கு 2 கிராம் இருக்கும்போது 10,000த்துலவே முடிஞ்சிடுது இல்லை? சூப்பர் இல்லை? ஆனால் இது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோல்டு அந்த கவரு போயிடும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை கவரிங் போயிடுச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துன்னு போய் ரிட்டன் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க திருப்பி உங்களுக்கு கோல்டு பாலிஷ் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க.
இது எல்லாமே கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி. இப்போ வெட்டிங்க்கு போனோம், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம், விரலில் போட்டிக்கணும், சேம் கோல்டே மாதிரியே இருக்குங்க. கோல்டு தான் இதுவுமே. ஆனால் நம்மளுக்கு 999 24 கேரட்டு, 916 22 கேரட்னு இருக்குமில்ல, இதில் வந்து 34.5 அது மாதிரி கோல்டு இருக்கும். இதுவுமே கோல்டு தான், ஆனாலும் பியூர் இல்லை. இதில் வந்து எல்லா மெட்டல் சேர்ந்து இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது. நீங்கள் பயப்படவே வேண்டாம். எப்போ ரீசேல் வேல்யூ நீங்கள் எத்தனை பேர் ரிட்டர்ன் கொடுத்துட்டாலும் அன்றைக்கி 9 கேரட் கோல்டு எவ்வளோ ரேட் இருக்குது அவ்வளோ ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ எங்காவது போயிட்டு வந்துட்டு கைட்டு வைக்கணும், ஃபேன்சியாக இருக்கணும், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு, ஏதாவது நைட் டைம் டின்னருக்கு, ரிசப்ஷனுக்கு, இப்போ கல்யாணத்துக்கு அப்படி போனோம் அன்னும்போது இது மாதிரி கையில் போட்டிக்கணும். கை போடியாக இருக்காமல் போட்டிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி போட்டு கைட்டுட்டு வீட்டில் திருப்பி எடுத்து வச்சுட்டு அப்படியே தான் இருக்குங்க ஷேடு. அது இல்லாமல் அவங்க வந்து ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க, அதோட ஒரு கவர் கூட கொடுக்குறாங்கங்க. நம்ம துடைச்சிட்டு அந்த கவரில் போட்டு எடுத்து வச்சா அது கலரே ஷேட் மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ஸுக்கு கூட ரிங்ஸ் இருக்குங்க. ரிங்ஸ்லவே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன், பேங்கிள்ஸ் போட்டிருந்தேங்க. ஒரு பேர் பேங்கில் நம்மளை 30,000 35,000 40,000க்குள்ளே வந்துடும். இப்போ 1 கிராம் கோல்டுன்னுட்டு பித்தல் பேங்கில் அதெல்லாம் வாங்குறீங்கல்ல, அதெல்லாம் வேஸ்ட்டு தானே. ஸோ இது கூட பெஸ்ட்டு ஆப்ஷன் தான்னுட்டு நான் நினைக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு வாட்டி போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. எல்லோரும் ஃபுல்லாக இருக்காங்கங்க. நான் போகிற அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌட் இருந்துச்சுங்க. இந்த இயர்ரிங்ஸ் எல்லாம் கூட பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது, அழகழகான பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை, அந்த பேட்டர்ன்ஸ் தாங்க. இதில் வந்து நீங்கள் டெய்லி கூட போட்டிக்கலாம். ப்ளஸ் குளிக்கும்போது கைட்டு வச்சுட்டு, இல்லை ஆஃபீஸ் போகும்போது போட்டுட்டு வந்து கைட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வேறு யூஸ் பண்ணலாம். எவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்கள். இதுதாங்க அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. நீங்கள் அது கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் வச்சுக்கிட்டு பாருங்கள். எனக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ஜும்கா வச்ச இயர்ரிங்ஸ் தாங்க. 1 கிராம் 1.5 கிராம் 2 கிராம் அது மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஹெவி வெயிட்டில் வேணுமன்னாலும் அவைலபிள் இருக்குங்க. இங்கே பேங்கிள்ஸ் இருக்குது, தாலி சரடு செயின்ஸ் இருக்குது. தாலி உருக்கல் இல்லைங்க, யாரோ யூடியூபர்ஸு தாலி உருக்கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா. நான் போகிற அன்றைக்கி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க, அது மாதிரி ஸ்பெட் பண்ணுறீங்க, தாலி உருக்கல் இல்லை இப்போத்துக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. தாலி செயின் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தாலி உருக்கல் 9 கேரட்டில் சரவணா ஸ்டோர் எலைட்டில் இல்லை, 4th ஃப்ளோரில் இருக்குங்க 9 கேரட் கோல்டு. ஒரு வாட்டை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா டி நகர் பிரான்ச்சு சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூம் 4th ஃப்ளோரில் இருக்குது. சரிங்களா. பேங்கிள்ஸ் இருக்குது, ப்ராஸ்லெட் இருக்குது, செயின்ஸ் இருக்குது, மோதிரம், இயர்ரிங்ஸு, ஸ்டட்டு, அப்புறம் டாலர்ஸு, இது மாதிரி சிம்பிளாக குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி இயர்ரிங்ஸு, அப்புறம் நம்ம சைடு கம்மல் போடுவோம் இல்லைங்க, நம்ம கம்மலுக்கு சைடு கம்மலுக்கு மாட்டல் மாதிரி வரும்ல, அதையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி பாருங்கள், அந்த மாதிரி பேட்டர்ன்ஸு அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் டாலர்ஸுங்க, சாமி வச்ச டாலர் மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்க, சைடு மாட்டல் மாதிரி அந்த பேட்டர்ன் கூட இருக்குங்க. இதெல்லாம் வேல் வச்ச மாதிரி, அப்புறம் பீகாக்கு, சாமி உருங்க எல்லாமே இருக்குது டாலர்ஸில் கூட. இல்லை இந்த டாலர் வேண்டாம் உங்களுக்கு ஸ்டோன் வச்சு அது மாதிரி ஐட்டம்ஸில் கூட இருக்குங்க. ஒரு செயின் ஒரு டாலர் வாங்கி போட்டுக்கிட்டால் கூட எங்காவது எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் அவைலபிள் சூப்பராக இருக்கும் வேர் பண்ணிட்டு போனால். இதெல்லாமே 9 கேரட் கோல்டு அன்னும்போது ஒயிட் கலர் டேக் வருதுங்க, நீங்கள் அதுக்கே கண்டுபிடிச்சிடுவீங்க. 22 கேரட்டுக்கு எல்லாமே எல்லோ கலர் டேக் வரும், இதுக்கு ஒயிட் வருதுங்க. அவங்க அதிலவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ கிராம் இருக்குது, எவ்வளோ பேக் சைடு எவ்வளோ கேரட் இருக்குது எல்லாமே. அவங்க என்ன கேரட்டுன்னா 9 கேரட்டா 22 கேரட் அது மாதிரி நான் சொல்கிறது. அந்த மாதிரி அவங்களே கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்